மும்பையில் ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள கொக்கைனை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினர் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மும்பையில் ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள 349 கிலோ கொக்கைன் என்ற உயர்தர போதைப் பொருளை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருளை இந்தியாவிற்குள் கடத்தி வர இருந்த சர்வதேச கும்பலின் சதித்திட்டத்தை அதிகாரிகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். போதைப்பொருள் கும்பலை ஒழிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சிறிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலை தொடர்ந்து கண்காணித்து அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மகத்தான செயலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள் என அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த கொக்கைன் எந்த இடத்தில், எப்போது, எப்படி பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறித்து மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினர் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. பொதுவாக இதுபோன்ற மிகப்பெரிய கடத்தல் சம்பவங்கள் சரக்கு விமானம் அல்லது சரக்கு கப்பல் வழியாக இந்தியா வருவது வழக்கம். அதுபோன்றே இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவமும் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் முகமது சலீம் டோலா துருக்கியில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட சில நாட்களுக்குள் மும்பையில் இந்த மிகப்பெரிய பறிமுதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் வலது கையாக செயல்பட்டவன்தான் முகமது சலீம் டோலா. முகமது சலீம் டோலா மீது இந்தியாவில் பல போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளில் பதுங்கியிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்தான். அவன் பிடிப்பட்ட சில நாட்களில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலை இந்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவினர் முறியடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.